ஹாய். நம்ம லில்லி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்? இந்த பாருங்க, இந்த கூடைக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு இருந்தாளா, நான் அப்படியே மூடிட்டேன் அவளை. எதுக்கு அங்கே போகணும்? எதுக்கு கூடைக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன். லில்லிமா, இங்கே பாருங்க. லில்லிமா, அம்மே உள்ள என்னடி பண்ணுற? என்ன பண்ணுற உள்ள? அம்மு, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா கூடையில் உட்காந்து விளையாடணுமா? இங்கே பாரு, இந்த கூடையில் தான் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா. அதுவும் சர்ப்ரைஸாக வந்தா, எதிர்பார்க்காம. இல்லை லில்லி, பார்க்குறியா எங்கேயாவது? கீழே குனிஞ்சிக்கிட்டு விளையாடிட்டுருக்கா. அம்மே, ஆனால் 2 மாதத்து பேபியாக வந்தா எங்கள் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் எதுவும் வளர்க்கலை. இவ வந்திருந்தா எப்படி விளக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இவ வந்ததுக்கப்புறம் இவ கூட ஜாலியாக விளையாடுறது, இவ பண்ணுற சேட்டையெல்லாம் பயந்துட்டாளா, இவ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. குட்டிமா, இப்போ 2 மந்த் ஆச்சு. இப்போ இவங்களுக்கு வயசு 4 மந்த் பேபியாக ஆயிட்டாங்க எல்லாமே. ஆனால் இன்னும் வீட்டில் எந்த ஃபுட்டும் சாப்பிட்ல. நேற்று தான் இவங்களுக்கு வீட்டில் பொட்டேட்டோவும் லிவரும் கொடுத்தோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருந்தது போல். அதுவும் கொஞ்சமாக கொடுத்தோம். ஒரு 5 மந்த் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சோம். சரி, எதுக்கும் கொடுத்து பார்க்குமே, நம்ம கடையில் பேக் பண்ணி வச்சதை கொடுக்குறோம், வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்து பார்க்கலான்னு லைட்டாக செஞ்சு கொடுத்தோம். லைட்டாக ஒரு ஸ்பூன் கொடுத்தோம். செம்மையாக சாப்பிட்டாங்க, சூப்பராக. லில்லிமா, என்ன சாப்பிட்டீங்க நேற்று சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாரு. பார்க்க மாட்டியா? உன்னை தானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உடனே ஃபோனை. நீ என்ன கூடையிலேருந்து வெளியிலே வர மாட்டியா லில்லி? அம்மே, கூடையிலேருந்து வெளியே வர மாட்டியா? ஜுஜு, லில்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடி. ஜூ ஜூ தேடு. இங்கே பார். கூடையிலே தான் இருக்காங்க, வெளியிலே வர மாட்டுறாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.